விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா मम्मी चल्लम्मा डैडी चल्लम्मा आंटी चल्लम्मा अंकल चल्लम्मा ताता चल्लम्मा पाटी चल्लम्मा अण्णन चल्लम्मा अक्का चल्लम्मा எனக்கு நீதான் செல்லம் உனக்கு நான் தான் செல்லம் எனக்கு நீதான் செல்லம் உனக்கு நான் தான் செல்லம் மம்மி செல்லம்மா டாடி செல்லம்மா ஆண்டி செல்லம்மா அங்கிள் செல்லம்மா चलो चलो पढ़िக்க வேணா चलो चलो தலைவலிக்கும் चलो चलो தவிச்சிடுவேன் चलो चलो மழை வருமே चलो चलो நனஞ்சிடாத चलो चलो ஜரம் வருமே चलो चलो துடிச்சு போவே चलो चलो வெயில் பட்டா चलो चलो கருத்துடுவேன் चलो चलो கோடை எடுத்து चलो चलो கூட வருவேன் चलो चलो ஏ चलो எனக்கு நீதான் செல்லம் உனக்கு நான் தான் செல்லம் எனக்கு நீதான் செல்லம் உனக்கு நான் தான் செல்லம் மம்மி செல்லம்மா டாடி செல்லம்மா ஆண்டி செல்லம்மா அங்கிள்
வர்ஷா நிறைய பாட்டு எடுத்திருக்கீங்க வர்ஷா இல்ல நிறைய பாட்டு. இந்த ஐடியா யாருது? உங்க கொரியோகிராஃபர் தான், உங்க அம்மா தான், இல்ல யார் ஐடியா கொடுத்தாங்க? மாஸ்டர் தான் சொல்லியிருக்காங்க இவ்வளவு பாட்டு எடுத்து பண்ணணும் இல்லையா? எந்த அளவுக்கு நீங்க காப்பி அடிச்சீங்க அப்படிங்கறது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட இப்ப கேட்போம். பிரசன்னா மாஸ்டர். வர்ஷா மாஸ்டர். நைஸ் வர்ஷா, கியூட், நல்லா பண்ணீங்க. Thank you மாஸ்டர். ஃபர்ஸ்ட் சாங்கோ எண்டு சாங்கோ பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. நடுவில் ஒரு விஜய் அண்ட் சிம்ரன் ஒரு போர்ஷன் இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆச்சு. அதே மாதிரி அந்த ஐயோ போர்ஷனும் கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆச்சு. இவ்வளோ சாங்க்கு நெசசிட்டியே கிடையாது, 2 எடுத்துருக்கலாம் அழகாக. ஃபஸ்ட்டு அதை செல்லம் பாட்டும் சில் பாட்டும் இதை சேர்த்துருந்தா கூட போதும். தேவையில்லாமல் கொரியோகிராஃபர் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு 2 எக்ஸ்ட்ரா பாட்டை போட்டேன்னு அது என்ன ஆச்சுன்னா வேரியேஷனும் பெருசாக இல்லாமல் போச்சு, பேட்டர்ன் வேரியேஷனும் பெருசாக இல்லாமல் போச்சு. அந்த ஒரு 2 செக்ஷன் மட்டும், அந்த 2 செக்ஷன் உங்களோட பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் வீக் ஆச்சு. எஸ்பெஷலி இந்த சிம்ரனுடைய போர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் அந்த கிளாரிட்டி கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக ரொம்ப அழகாக. தருண் மாஸ்டர். வர்ஷா மாஸ்டர். மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஓகே, நல்லா இருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். பட் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நீ இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா பிகினிங் டு எண்ட் ஒரே ஈவனாக போயிட்டுருக்கு. ஏன்னா வேறு ஆக்டர்ஸ், வேறு மூடு, வேறு சாங், ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கணும் ஃபேஸில். ஓகே, மூமெண்ட்ஸில் நீ மாத்திரம் இல்லை, ஓடி விளையாடு பாப்பல எல்லா கண்டஸ்டன்ஸும் சூப்பர். பட் வாட் அபவுட் த ஃபேஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு லைனுக்கு ஒரு பீட்டுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிட்டே இரு. அந்த ஃபேஷியல் ரொட்டீன் நீ பர்ஃபெக்ட் பண்ணினா ஒன்று பீட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வர்ஷா, எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து உங்கள் ஸ்கூலோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் அதுக்கும் ஒரு பாயிண்ட் மார்க்ஸ் கொடுப்பாங்க. பட் அதுலேயே எக்ஸ்பிரஷன்ஸில் நீ நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ண. ஓகே, காட் பிளஸ் யூ. ஓகே வர்ஷா, ஸ்கோர்ஸ் சேம் ஸ்கோர்ஸ்.